ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்காட்ச் பிரைட்டோட 2 இன் 1 ஸ்பின் மாப் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரெகுலரான மாப்பில் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அலசுறதும், பிழியறதும் கையிலேயே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு வந்து அன்ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ஜியாக கூட இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் அட்வான்டேஜாக தான் இருக்கும் நமக்கு வந்து மாப் போடுறதுக்கு. அமேசான்ல இந்த மாப் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் மட்டுமே 5K பீப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க. 46,000க்கு மேல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து இருக்கு. அதுவும் வந்து ஒரு காரணம் இந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்குறதுக்கு. லாஸ்ட் 1 மந்த்தா வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரெகுலரான மாப்பா கூட கம்பேர் பண்ணும்போது, அலசுறது, பிழியறத தவிர வேற ஏதாவது அட்வான்டேஜ் வந்து இருக்கா? இல்லையா? வேற ஏதாவது டிராபேக்க நாங்க ஏதாவது யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணோமா? இல்லையா? இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்காட்ச் பிரைட் 2 இன் 1 ஸ்பின் மாப்போட கீ ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது 2 பக்கெட் டிசைன் வரதுனால எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல்ன்றதுனால மைனூட்டான டஸ்ட்டையும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஹெட் ஒன்று வருது. ஒரு எக்ஸ்ட்ரா ரீஃபில்லும் வந்து வருது. அதுக்கப்புறம் இதனுடைய அதர் ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது சேம் தான், ட்வின் பக்கெட் மெக்கானிசம். 2 பக்கெட் டிசைன் வந்து வருது. மைக்ரோ ஃபைபர் கிளீனிங் டெக்னாலஜி அந்த ரிஞ்சிங் பற்றி சொல்கிறாங்க. 360 டிகிரி டெலிஸ்கோப் ஹேண்டில் வந்து வருது. எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட்டு, மார்பிள், கிளாஸு இதுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் ரீஃபில் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹேண்டில் வந்து வருது. இத நம்ம ஜாயின் பண்ற மாரி இருக்கும். இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இப்போ இந்த பக்கெட்ட பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காட்ச் பிரைட் அப்டின்ட்டு பிராண்டிங் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்டிலும் வந்து வருது. எந்த அளவுக்கு வந்து தாங்குது அப்டின்றதையும் வந்து பார்த்துடலாம். இந்த ரிஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தாவே வந்து ரொட்டேட் ஆவுது. சூப்பராவே இருக்கு அத ரன் பண்றதுக்கு. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா, எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இத பக்கெட்டாவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில நம்ம வந்து அலசுறதுக்கும், அந்த மாப்ப வந்து கிளீன் பண்றதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரிலாம் இல்ல. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து பிளெயினா வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து ஹெட் எடுத்துன்னு போயிட்டு ரீஃபில் கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஹெட்ட ஜஸ்ட் அந்த ரீஃபில் மேல வச்சு, இது மாரி எல்லா சைடும் வச்சு பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. இது மாரி கீழ உதரும்போதும் பார்த்தீங்கன்னா விழாது. நம்மளா அந்த ரீஃபில்ல புடிச்சு இழுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வெளிய வரும். அடுத்து இந்த ஹேண்டிலே வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவங்களே சூப்பரா லெட்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஹெட்ல வர ஏவும், ஹேண்டில வர ஏவும் இன்செர்ட் பண்ணோம் அப்டின்னா, ஒரு ஆஃப் வந்து ரெடி. அந்த ஹேண்டிலோட மறுபக்கத்துல வந்து பீன்னு இருக்கும். இன்னொரு ஹேண்டில் வர பீயும் வச்சு இது மாரி ஸ்க்ரூ பண்ணோம் அப்டின்னா, ஹேண்டில் ஃபிக்ஸிங்கும் வந்து ரெடி. இப்ப இந்த ஹேண்டில் வச்சு இது மாரி ஸ்ட்ரெய்ட்டா வைக்கிறோம் அப்டின்னா, லாக் ஆயி கிரிப்பா வந்து நிக்கும். அதுவே கீழ இது மாரி சாய்ச்சுட்டோம் அப்டின்னா, ஒரு 60 டிகிரி வரைக்கும் நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும். பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர வந்து தேய்ஞ்சிருக்கிறதையும் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ட்ரெய்ட்டா வச்சுட்டோம். இந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ண முடியல. நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதுவே இது மாரி லாக் எடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த ஹெட்ட வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியுது. மாப் போடும்போது இந்த ஹெட் வந்து ரொட்டேட் ஆவுதா இல்லையா? அவங்க காமிச்ச மாரி அப்டின்றதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ ரின்சிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்டின்றத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த லாக்க வந்து எடுத்துட்டு, இது மாரி பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து ரின்ஸ் ஆவுது. அதேபோல இந்த ரிஞ்சிங்லயே வந்து போட்டு பார்த்துடலாம். இப்ப தண்ணிலாம் வந்து ஊத்தல. ஜஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலோட லென்த்துன்னு வந்து பார்க்கும்போது 49 இன்ச்சஸ் வந்து வருது. அந்த ஆங்கிள் வந்து ப்ராப்பரா இல்ல. ஆனா 49 தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேண்டிலோட ஹைட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அவங்க தேவைக்கு ஏத்த மாரி. இப்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஞ்சிங்கோட பாட்டம் வரைக்கும் எடுத்துக்கணும். ஹேண்டில புடிச்சு தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளாவே வந்து தூக்க முடியுது. பயம் இல்லாம. நல்ல குவாலிட்டியா இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஹேண்டிலு. இப்ப இந்த மாப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். பக்கெட்ல வந்து தண்ணிய வந்து ஊத்தியாச்சு. இப்ப தண்ணி இருக்கும்போது ரின்ஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ரொம்பவே வந்து பிரஷர் குடுத்து ரின்ஸ் பண்ற மாரி தான் இருக்கு. அதுவே இந்த ரிஞ்சிங்ல வச்சு நம்ம ரின்ஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஈஸியா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கும்போதே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டா வந்து சுத்தும். அதனால பிழியறதுல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஆனா அலசுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிரமமா இருக்குதுன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் மாப் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். ரெகுலரான மாப் வந்து போடுற மாரி தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜ்ன்னு வந்து பார்க்கும்போது, அந்த ஹெட் வந்து 360 அப்படின்றதுனால, ரொட்டேட்டபிள்னா ரொட்டேட்டபிள்லாம் வந்து ஆகல. ஆனா, அந்த 360 சைடும் வந்து கரெக்ட்டா வந்து குடுக்குறதுனால ஹாரிசான்டலா, சூப்பரா வந்து ஸ்மூத்தா நம்மளால வந்து அந்த மாப் போட முடியுது. அழுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து எடுக்குதுன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, மைக்ரோ ஃபைபர் அந்த மெட்டீரியல்ன்றதுனால, சூப்பரா வந்து டஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த சோத்து ஓரம், கார்னர்லாம் வந்து கிளீன் பண்ணி பார்த்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ல வந்து 95% வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து கிளீன் பண்ண முடியுது. சவுத்து சைட்லாம் வந்து பிரச்சனையே இல்ல. சூப்பராவே வந்து நம்மளால வந்து கிளீன் பண்ண முடியுது. அடுத்து சோஃபாவோட சைட்ல, பாட்டம் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்.
நல்ல கன்வீனியன்ட்டாவே வந்து நம்மளால வந்து கிளீன் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டோட டிசைனும், இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கீழ வரைக்கும் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா உள்ள வெளிய வந்து இழுத்து நம்மளால வந்து பக்காவா வந்து ஃப்ளோர வந்து கிளீன் பண்ண முடியுது. அடுத்தது கட்டிலுக்கு அடியிலயும் வந்து சேம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். பக்காவாவே வந்து நம்மளால வந்து கிளீன் பண்ண முடியுது. இதுல வந்து கிளியராவே வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனால இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால, உள்ள வந்து போல. அதனால சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கிளீன் பண்ண முடியுது. இப்ப ரெகுலரான மாப்ப வச்சு கம்பேர் பண்ணும்போது, கட்டிலுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித டிஃபரன்ஸும் நாங்க வந்து பார்க்கல. ஆனா சோஃபாக்கு அடியில கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரெகுலரான மாப்ப விட இந்த ஸ்காட்ச் பிரைட் மாப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கன்வீனியன்ட்டாவே வந்து கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இது மாரி பழைய மாடல் மாப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீய வந்து இது மாரி பிழியிற டைப்லாம் எப்பயோ வந்து வந்துருச்சு. அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒண்ணும் புதுசுலாம் வந்து கிடையாது. புது டெக்னாலஜிலாம் வந்து கிடையாது. ஆனா மெத்தட் வந்து டிஃபரெண்ட்டுன்னு வந்து சொல்லலாம். அதேபோல வந்து ஈஸியா இருக்குன்னும் சொல்லலாம். இந்த ஸ்காட்ச் பிரைட்ல வந்து பிழியறது. வீடுலாம் வந்து மாப் போட்டு முடிச்சுட்டு, கடைசியா இந்த மாப்ப வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டேப் வாட்டர வந்து திறந்து விட்டுட்டு, அந்த கீழ பக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரின்சர்ல போட்டு டைரக்ட்டா அந்த டேப் வாட்டர வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளால வந்து வாஷ் பண்ண முடியுது. இந்த 1 மந்த் யூசேஜுக்கு அப்புறம் இந்த ரீஃபில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, யூஸ் பண்ண ரீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அழுக்கா இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் நல்லா தான் இருக்கு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பளிச்சுன்னு இருக்கு. சும்மா கம்பேரிசன்க்காக வந்து காட்டுறோம். அதேபோல இந்த ரீஃபிலும் வந்து பார்த்தீங்கன்னா, Amazonல ஸ்காட்ச் ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கிறதுனால, சப்போஸ் நமக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கு. என்ன ஒண்ணு இந்த ரீஃபிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 269க்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கு சாதாரண மாப்பே வாங்கிக்கலாமே இந்த பிரைஸுக்கு அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், ஹேண்டில வந்து ரொட்டேட் பண்ற விதமா இருக்கட்டும், ஹெட்டோட டிசைனா இருக்கட்டும், அப்புறம் அலசுறது, பிழியறது இது எல்லாமே கைய வைக்காமயே நம்மளால வந்து பண்ண முடியும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா ஒர்த் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1089க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.